Welcome to all. Now we are going to see chapter 3 algebra exercise 3.11 question number 1, question number 2, question number 3. Question number 1 solve by the method of elimination. கொடுத்திருக்கிற given 2 equation வந்து சால்வ் பண்ணணும். அது elimination மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. elimination மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா கொடுத்திருக்கிற given ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய 2 வேரியபிள்ஸில் ஏதாவது ஒரு வேரியபிளை LHS சைடில் வச்சுக்கிட்டு சிங்கிள் வேரியபிள் வந்து LHS சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டு சிங்கிள் வேரியபிள் டேர்முக்கான வேல்யூவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம எந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த சிங்கிள் வேரியபிள் டேர்ம் ஐடென்டிஃபை பண்ணமோ அதை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் இன்னொன்று இருக்குமா அந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். அதுக்கப்புறமா நமக்கு அப்போது ஒரு வேரியபிளோட வேல்யூஸ் தெரிஞ்சிடும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அனதர் வேரியபிளோட வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் 3 ஸ்டெப் ப்ரொசீஜர். இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பாருங்கள் எழுதிக்கிறேன் 2x - 3y = 7. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். 5x + y = 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோமா ஸ்டெப் 1 என்ன பண்ணணும் சிங்கிள் வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் ரிமைனிங் ஒரு சைட் கொண்டு போயிடணும். அப்போ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்பவுமே வந்து இந்த ஸ்டெப் 1ல் ஃபாலோ பண்ணும்போது எந்த வேரியபிளில் கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா ஸ்டெப் 1 நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்யை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இப்போ 5x + y = 9 இருக்குது. இதில் ஒய்ங்கிற வேரியபிளை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆயிரும் y = -5x + 9 அப்படின்னு மாறிடுமா. இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேரியபிளுக்காக ஒரு சைடு வச்சிட்டோம், அனதர் வேரியபிளில் ஒரு சைடு கொண்டு போயிட்டு நம்ம சிங்கிள் வேரியபிளாக மாற்றிக்கிட்டோமா ஒய்க்கு பதில் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் -5x + 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும் நம்ம இது வந்து எந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைன் பண்ணோம் ஈக்குவேஷன் 2வா. அப்போ இது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் அனதர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேரியபிளை ஃபைன் பண்ணணும். ஸ்டெப் 2 சப்ஸ்டிடியூட் y = -5x + 9 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வேரியபிளுக்கு வந்து ஈக்குவேஷன் 2லேருந்து ஃபைன் பண்ணனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 2x - 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து என்னது -5x + 9 = 7. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸா 3 × 5 15. அப்போ 2x + 15xன்னு வருமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்போ மைனஸ் வருமா 3 × 9 என்ன வரும் 27. அப்போ -27 = 7. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 2x + 15x ஆட் பண்ண என்ன வரும் 17x. -27 இந்த சைடு போனால் என்ன வரும் +27. அப்போ 7 + 27 அப்போ 17x = 34. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வேணுமா. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த 17 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் டிவைடா. அப்போ x = 34 / 17. அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும் 2 டைம்ஸ் வருமா. அப்போ x = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியபிள் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா. இப்போ சப்ஸ்டிடியூட் x = 2ன்னு ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாமா. ஈக்குவேஷன் 3 வந்து என்னது y = -5 × x + 9. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 2. அப்போ என்ன வரும் மல்டிபிள் பண்ணால்
5 into 2னா minus 10ன்னு வருமா? அப்போ y equal to 9 minus 10ன்னு வரும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? minus 1னா? அப்போ therefore x equal to 2, y equal to minus 1. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். நீங்கள் ஃபைன் பண்ண ஆன்சர் ரைட்டா ராங்கா அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனில் எதுலேயும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கோங்க. என்ன ஈக்குவேஷன்? 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. இதில் எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 5 into 2 10ன்னு வந்துருமா? ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்ன இருக்குது? -1ன்னு இருக்கா? ஈக்குவல் டு 9. அப்போ 10 minus 1 என்ன வரும்? 9ன்னு வருமா? அப்போ 9 equal to 9ன்னு வருதா? அப்போ ஈக்குவலாக இருக்கா? இந்த மாதிரி வேல்யூஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா நம்ம ஃபைன் பண்ண ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? இது வந்து கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். 1.5x plus 0.1y equal to 6.2. 3x minus 0.4y equal to 11.2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டெசிமலில் இருக்கிறனால நமக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஹோல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்லேயும் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் தான் இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கா? அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ அது ஹோல் வேல்யூவாக மாறிடுமா? அப்போ என்ன ஆயிரும்? 15x ப்ளஸ் 0.1 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 1ன்னு வரும். 1 போட்டால் 1 தான். அப்போ 1y ஈக்குவல் டு 6.2 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 62. இது ஈக்குவேஷன் 3. அடுத்து ஈக்குவேஷன் 2ஐயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? இங்கே 3 தான் இருக்குது, அதனால் 3ஐ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 30. இங்கே 0.4ன்னு இருக்குது, அதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -4y. இங்கே 11.2ன்னு இருக்கா? அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 112. இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்? சிங்கிள் வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணணுமா? ஃப்ரம் த ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3லேருந்து என்ன இருக்குது? 15x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 62ன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? எந்த வேரியபிளுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது இந்த சைடு வந்ததுன்னா என்னவா மாறிடும்? மைனஸ்னு மாறிடுமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? -15x ப்ளஸ் 62. இது வந்து ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எந்த வேல்யூ கிடைக்கும்? எக்ஸ் வேரியபிள் வந்து கிடைக்கும். இப்போ ஸ்டெப் 2, சப்ஸ்டிடியூட் ஒய்யோட வேல்யூ -15x ப்ளஸ் 62 இன் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4ல் தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபைன் பண்ணது ஈக்குவேஷன் 3ல் தான் இந்த வேரியபிள் ஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 30x minus 4 into ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா? -15x plus 62 equal to 112. இப்போ வந்து 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருமா? இப்போ 4 into 15 60யா? அப்போ 30x plus 60xன்னு வருமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த -4 into எதை கூட மல்டிபிள் பண்ணோம்? 62. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 into 62 என்ன வரும்? 248. அப்போ -248 equal to 112. இப்போ 30x plus 60x ஆட் பண்ண என்ன வரும்? 90x. இந்த -248 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? +248. அப்போ 112 plus 248. இப்போ 90x ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ண என்னன்னு வரும்? 360. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வேணும்னு இந்த 90 இந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 90. இதை கேன்சல் பண்ணுமா? 0 0 கேன்சல் ஆயிரும். 9 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் 4ன்னு. அடுத்தது ஸ்டெப் 3, சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு
4 in equation 5ல வந்து substitute பண்ணுறோம். அப்போ என்ன வரும் y equal to minus 15 into x xோட வேல்யூ இங்கே 4 plus 62. அப்போ 15 into 4 என்னது 60. அப்போ y equal to minus 60 plus 62. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் plus 2ன்னு கிடைக்குமா? அப்போ therefore x equal to 4 y equal to 2. இதுதான் answer, given equation ஓட answer. Third Roman letter, 10% of x plus 20% of y equal to 24. 3x minus y equal to 20. அப்போ 2 equations இருக்கு. இதுக்கு முன்னால நம்ம சால்வ் பண்ணது ஒன்று நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கும், இல்லைனா டெசிமல் நம்பர் வேரியபிள்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்குது ஒரு ஈக்குவேஷன். அப்போ அதை வந்து நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், பர்சன்டேஜ் நம்ம நார்மலாக எப்படி எழுதிக்குவோம்? பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா கொடுத்துருக்குற வேல்யூ ஆஃப் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100ன்னு எழுதுவோமா? அப்போ 10%ங்கிறது ஒரு நம்பரில் எக்ஸுங்கிற நம்பரில் 10%ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 10 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதுவோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 10 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ். 20% ஆஃப் y எப்படி எழுதிக்கலாம்? 20 டிவைடட் பை 100 இன்ட்டு y ஈக்குவல் டு 24. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20. இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஃப்ராக்ஷன் வேல்யூவில் இருக்கா, முடிஞ்ச வரைக்கும் இது ஹோல் வேல்யூவாக சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10 டிவைடட் பை 100ன்னு இருக்கா, இதை வந்து கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 20க்கு இது ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 1 டிவைடட் பை 10 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2 டிவைடட் பை 10 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 24ன்னு வருமா? இங்கே டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ லைக் ஃப்ராக்ஷனா? அப்போ டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2y டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 24ன்னு வருமா? அப்போ இங்கே டிவிஷனாக இருக்கிறது இந்த சைடு வந்தால் என்னவாயிரும்? மல்டிபிள் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 240ன்னு வருமா? இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டெப் 1 இப்போ வந்து என்ன பண்ணோம்? ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2, ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் தான் நமக்கு வேரியபிள்ஸ் ஃபைன் பண்ணுறோம், சிங்கிள் வேரியபிளுக்காக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சிங்கிள் வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணுறோன்னா ஒய்ங்கிற வேரியபிளுக்கு முன்னாடி தான் கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய் இந்த சைடு வந்துருச்சுன்னா என்னவாயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இந்த 20 இந்த சைடு வந்துருச்சுன்னா என்னவாயிரும்? மைனஸ் ஆயிருமா? அப்போ 3x மைனஸ் 20 ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்ங்கிற வேரியபிளுக்கு அதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 3x மைனஸ் 20 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 4 வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ வந்து எந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஈக்குவேஷன் 2லேருந்து ஃபைன் பண்ணியிருக்கோமா? அப்போ நம்ம ஈக்குவேஷன் 3ல் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் வேரியபிளாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2, சப்ஸ்டிடியூட் ஒய் வேல்யூ. ஒய் ஈக்குவல் டு 3x மைனஸ் 20 இன் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூவா 3 இன்ட்டு 3x மைனஸ் 20 ஈக்குவல் டு 240. இப்போ இதையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2 இன்ட்டு 3 6. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6x. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 20 40. அப்போ மைனஸ் 40 ஈக்குவல் டு 240. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6x ஆட் பண்ண என்ன வரும்? 7x. இந்த 40 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 14 ஆயிருமா? மைனஸ் 40ங்கிறது. அப்போ 240 ப்ளஸ் 40. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 7x ஈக்குவல் டு 280. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த 7 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 280 டிவைடட் பை 7. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 4 டைம்ஸு ரிமைனிங் 0 இருக்கா? அப்போ 14 வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு 40. ஸ்டெப் 3, சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 40 இன் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு
3 into x minus 20 அப்போ 3 into 40 minus 20 அப்போ 340 so 120 அப்போ y equal to 120 minus 20 அப்போ y ஓட வேல்யூ plus 100 therefore solution x equal to 40 y equal to 100 answer fourth Roman letter வந்து பாருங்க root of 2 into x minus root of 3 into y equal to 1 equation 1 இன்னொரு second equation பாருங்க root of 3 into x minus root of 8 into y equal to 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா equation 2 இப்போ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இது வந்து ஒரு டைப்பா இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் ஃபார்மேட்டுக்கு போட்டுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரேடிகண்ட் நம்பர்ஸ்க்கு எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கொடுத்துருக்கிறத இந்த ஈக்குவேஷனை 1ன்னும் இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கிறேன் ஸ்டெப் 1 என்னது சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றணுமா இப்போ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2லேருந்து எடுத்துக்கிறேன் இப்போ 2 ஈக்குவேஷன் என்னது √3 into x minus √8 into y equal to 0ன்னு இருக்கு இப்போ இதை வந்து நான் ஒய்ங்கிற வேரியபிளில் சேஞ்ச் பண்ணேன்னா என்ன வரும் இது இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிருமா அப்போ மைனஸ் √8 into y equal to minus √3 into x இப்போ ரெண்டு சைடுமே மைனஸுங்கிற இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆயிரும் y மட்டும் வேணும்னா இந்த √8ங்கிறது இந்த சைடு வந்தால் என்னவாயிரும் டிவைட் ஆயிருமா அப்போ y equal to √3 by √8 into x அப்போது சிங்கிள் வேரியபிள் ஒய்க்கு மாற்றிட்டோமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ இந்த வேல்யூவை எந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைன் பண்ணோம் செகண்டா அப்போ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம் ஸ்டெப் 2 சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 இன் 1 தேர்ட் ஈக்குவேஷனில் ஃபைன் பண்ண வேல்யூவை ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ √2 into x மைனஸ் √3 into ஒய்யோட வேல்யூக்கு அதில் என்ன பண்ணோம் √3 டிவைடட் பை √8 into x ஈக்குவல் டு 1 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இங்கே டினாமினேட்டர் வேல்யூஸ் இல்லை அதனால் 1ன்னு எடுத்துக்கிறேன் கன்சிடர் பண்ணி அப்போ இது வந்து என்ன எழுதிக்கலாம் √2 டிவைடட் பை 1 into எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா இங்கே வந்து பாருங்கள் √3 into √3 மல்டிபிள் பண்ணும் நார்மலாக √3 into √3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ரூட் ஆஃப் 3 into 3ன்னு எழுதிக்கலாமா அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா அப்போ என்னென்னு எழுதிக்கலாம் 3ன்னு எழுதிக்கலாமா இப்போ நார்மலாக ஒரு நம்பர் இருக்குன்னா இதை ரூட் வேல்யூவில் எழுதணுன்னா √3 into √3 இப்படி எழுதிக்கலாம் இதே 4ன்னு இருந்ததுன்னா எப்படி எழுதிக்கலாம் √4 into √4 இப்படி எழுதிக்கலாம் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதை ஸ்கொயர் ரூட்டில் எழுதும் போது இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ √3 into √3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 3ன்னு வருமா அப்போ மைனஸ் 3 டிவைடட் பை √8 into x ஈக்குவல் டு 1ன்னு வருமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும் √2 into √8ன்னு வருமா அப்போ ரூட் ஆஃப் என்னென்னு எழுதிக்கலாம் 2 into 8ன்னு எழுதிக்கலாமா அப்போ என்ன வரும் √16ன்னு வரும் அப்போ √16x மைனஸ் இங்கே 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது கிராஸ் மல்டிபிள் 3x டிவைடட் பை √8 ஏன்னா 1 into √8ன்னு வரும் கீழே அப்போ இங்கே √16 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஏன்னா 4 into 4 16 அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வரும் 4xன்னு எழுதலாமா 4x minus 3x divided by √8 equal to 1 இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 1xன்னு வருமா இந்த √8 இந்த சைடு போனால் என்னவாயிரும் மல்டிபிளா அப்போ 1 into √8 √8 அப்போ x equal to என்ன வேல்யூ √8
இப்போ ஸ்டெப் 3 சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 8 இன் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிடியூட் பண்ணும். அப்போ y ஈக்குவல் டு என்னென்னு வரும் ரூட் 3 டிவைடட் பை ரூட் 8 இன்ட்டு எக்ஸ். எப்போ எக்ஸுக்கு அதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் ரூட் 8ஆ. அப்போ y ஈக்குவல் டு ரூட் 3 டிவைடட் பை ரூட் 8 இன்ட்டு ரூட் 8. அப்போ மல்டிபிளில் இருக்கனால இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும் yயோட வேல்யூ ரூட் 3. இப்போ therefore x equal to root 8, y equal to root 3. Answer. Question number 2. Raman's age is 3 times the sum of the ages of his 2 sons. இதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க, எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி போட்டோம். இப்போ நமக்கு தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலிமினேஷன் மெத்தடில் போடணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ராமன்ஸோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ 3 டைம்ஸ்னால் இங்கே 2 சன்ஸ் மாதிரி 3 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 2 சன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா இப்போ இருந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் ஃப்யூச்சர். ஆஃப்டர் 5 இயர்ஸ் இஸ் ஏஜ் வில் பி twice the sum of the ages of his 2 sons. ஃப்யூச்சரில் 5 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்னா இதே ராமன்ஸ்க்கும் அவரோட 2 சன்னோட ஏஜோட சம்முக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா இவர் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 சன்னோட ஏஜை ஆட் பண்ணி அது 2 டைம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா ஃபைண்ட் தி ஏஜ் ஆஃப் ராமன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ராமனோட ஏஜ் தான் ஐடென்டிஃபை பண்ணணும், நமக்கு தெரியாது, அதனால் ராமனோட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ லெட் த சம் ஆஃப் ஹிஸ் 2 சன்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு எவ்வளோ வேல்யூஸுங்கிறது தெரியாது, அதனால் நான் அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கொஷினில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நவ். இப்போது நவ் கரண்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராமன்ஸோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ் 2 சன்ஸோட சம் ஆஃப் த ஏஜ் மாதிரி 3 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய்ன்னு வருமா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி. அப்போ இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணால் என்ன வரும் இந்த 3y இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஆயிருமா. அப்போ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் இப்போ இருந்து 5 இயர்ஸ் கழிச்சு ஃப்யூச்சர். இப்போ ஏஜ் ராமன்ஸ் ஏஜ் என்னது எக்ஸ்ன்னு இருக்கா, 5 வருஷம் கழித்து அவரோட ஏஜ் என்னவாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 5. ஏன்னா 5 இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு அப்போ எப்படி இருக்கு ஹிஸ் சன்ஸோட சம் ஆஃப் த ஏஜோட 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ அங்கே சன்னோட ஏஜ் வந்து இப்போ வந்து ஒய்ன்னு இருக்குது, 2 பேர்த்தோட வயசு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது 2 சன் இருக்காங்க, சன் 2 பேர் இருக்கிறனால அவங்களோட ஏஜ் 5 வருஷம் கழித்து எவ்வளோ இருக்கும் இப்போ வந்து அவங்களோட சம் ஏஜ் வந்து ஒய். 5 வருஷம் கழித்து 2 பேர் சன் இருக்கிறனால ஃபஸ்ட்டு சன்னுக்கு ஒரு 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், செகண்டாக இருக்கிற ஒரு சன்னுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது 5 இயர்ஸ் கழித்து டோட்டலாக எவ்வளோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த சம் ஆஃப் 2 சன்ஸ் ஏஜில் 10 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அதனால தான் ஒய் ப்ளஸ் 10ன்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த 2 சன்னோட சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்புறம் ஒய் ப்ளஸ் 10 இன்ட்டு 2 ஏன்னா ட்வைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஷினில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ட்வைஸ் த சம். அப்போ 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 10. அப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் 2 இன்ட்டு ஒய் 2y 2 இன்ட்டு 10 20. அப்போ ப்ளஸ் 20. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளில் ஒரு சைடு கொண்டாந்துருவோம். இந்த 2y இந்தாட்ட வந்ததுன்னா மைனஸ் 2y, இந்த 5 இந்தாட்ட வந்ததுன்னா மைனஸ் 5. அப்போ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 20 மைனஸ் 5. அப்போ என்ன வரும் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 15. இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 2. இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா, இப்போ எலிமினேஷன் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி போடலாம்.
ஸ்டெப் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 0ங்கிறத ஈக்குவேஷன் 1. அப்போ இது இந்த சைடு வரும்போது என்னவாயிரும், எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு கிடைக்குமா? இப்போ இது ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணோம், சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3y இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 3y மைனஸ் 2y ஈக்குவல் டு 15 அப்படின்னு வரும். அப்போ 3yல 2y சப்ராக்ட் பண்ணான்னு வரும், ஒய்யா 1y ஈக்குவல் டு 15. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 15. ஸ்டெப் 3 சப்ஸ்டிடியூட் y ஈக்குவல் டு 15 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 3yங்கிறது தான் இருக்கா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3yங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு இருக்கும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 3 × 15 வருமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 45. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸுங்கிறத வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ராமன்ஸ் ஏஜ்னு எடுத்துக்கிட்டோமா. கொஷின்லேயும் ராமன்ஸ் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ராமன்ஸ் ஏஜ் இஸ் 45 years. ஆன்சர் எக்ஸுங்கிறது இப்போ ப்ரெசண்ட்டில் ராமன்ஸோட ஏஜாக எடுத்துக்கிட்டோம். கொஷின்லேயும் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45 years. இதே ஆஃப்டர் 5 yearsன்னு கேட்டாங்கன்னா இது கூட நம்ம 5 ஆட் பண்ணிக்கணும். இதே வந்து சன்ஸோட சம் ஏஜ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒயில் ஃபைன் பண்ணியிருக்குமா, இதுதான் அதனோட ஆன்சர். ஓகேவா. Question number 3. The middle digit of a number between 100 and 1000 is 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100க்கும் 1000க்கு இடைப்பட்ட நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும், 101லேருந்து 999 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் எத்தனை டிஜிட்ஸ் தான் இருக்க போகுது, 3 digits தான் இருக்க போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் டிஜிட் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 0ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம லோயர் செக்ஷனில் படிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1's பிளேஸு, இது 10's பிளேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 100 பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த சம் ஆஃப் த அதர் டிஜிட் இஸ் 13. சம் ஆஃப் த அதர் டிஜிட் வந்து 13 சொல்லியிருக்காங்க. அதர் டிஜிட்னா அந்த மிடில் டிஜிட் தவிர இருக்கக்கூடிய மீதி 2 டிஜிட்டையும் ஆட் பண்ண என்னன்னு சொல்லிட்டாங்க, 13 சொல்லிட்டாங்க. இந்த டிஜிட் தெரியாதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ண என்ன 13. அப்போ லெட் த நம்பர் எக்ஸ் 0 ஒய் அப்படின்னு இருக்கிறத எடுத்துட்டுனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 13. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இஃப் அடுத்தது பாருங்கள், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. இப்போ டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணிடுறோம், அப்படியே இருக்கிற டிஜிட்ஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். த நம்பர் ஸோ ஃபார்ம்டு. அப்போ ஃபார்ம் ஆகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நம்பரை விட அதிகமாக இருக்குது. எக்ஸிட்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 495 வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஃபைண்ட் த நம்பர், ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பரை கேட்டிருக்காங்க. இப்போது இந்த டிஜிட்ஸ், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு த நம்பர் ஸோ ஃபார்ம்டு என்னவாக இருக்கும், டிஜிட்ஸு ரிவர்ஸ் ஆயிடுது. அப்போனா அந்த நம்பர்ஸ் எப்படி மாறி இருக்கும், ஒய் 0x அப்படின்னு மாதிரி இருக்குமா. 1's பிளேஸில் இருக்கிறது 100 பிளேஸ் வந்திருக்கும், 100 பிளேஸில் இருக்கிறது 1's பிளேஸ் வந்திருக்கும், 10's பிளேஸில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 3 digits தான் இருக்கிறனால. அப்போ ஒய் 0xன்னு வருமா. நம்ம லோயர் செக்ஷனில் இதை வந்து எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் நம்ம எழுதி பார்த்துருப்போம். இதை வந்து எப்படி எழுதலாங்கன்னா, எக்ஸு 0y அப்படின்னு இருக்குன்னா ஒய்ங்கிறது எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 பிளேஸில் இருக்கிறனால 100 × எக்ஸு ப்ளஸ்ஸு 0ங்கிறது 10th பிளேஸில் இருக்கிறனால 10 × 0 ப்ளஸ்ஸு ஒய்ங்கிறது 1's பிளேஸில் இருக்கிறனால 1 × ஒய். இப்படி எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்லையும் எழுதலாம். இப்படி எழுதினாலும் அந்த வேல்யூ இதை தான் மென்ஷன் பண்ணும். அப்படி எழுதும்போது இதை இப்படி எழுதிடலாம். இதே ரிவர்ஸ் நம்பர் எப்படி எழுதிக்கலாம், ஒய் 0xன்னு இருக்குமா. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம், இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய் தான் 100 பிளேஸில் இருக்குது. அப்போ 100 × ஒய் ப்ளஸ் 10 × 0 மிடில் டிஜிட். இது வந்து பார்த்திங்கன்னா 1's பிளேஸில் இருக்குது எக்ஸு. அப்போ 1 × எக்ஸ்ன்னு வருமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னென்னு வரும், எதை 0வால் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ இதை விட்டுடலாம். அப்போ என்ன ஒன்று வரும், 100x ப்ளஸ்ஸு ஒய்னு வருமா.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0வால் மல்டிபிள் பண்ணுறப்ப 0 தான் வரும், அதை வெட்டுறலாம். அப்போ என்ன வரும் 100y ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குமா. இது வந்து ரிவர்ஸ் பண்ண வாட்டி கிடைக்கக்கூடிய நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்பர். இப்போ இது ஒரிஜினல் நம்பர், இது ரிவர்ஸ் நம்பர். நமக்கு ரிவர்ஸ் நம்பர் தான் ஹையர் வேல்யூ. அப்போ இதிலிருந்து தான் இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 100y ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ அதிகமாக இருக்குது 495. ஏன்னா கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க. அப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் 100y ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 100x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 495. அப்போ 100 இப்போ பாருங்க 100yலேருந்து 1y சப்ராக்ட் பண்ணிட்டா என்னன்னு வரும் ப்ளஸ் 99yன்னு வருமா. மைனஸ் 100xலேருந்து ப்ளஸ் 100x ஒன்றை ஆட் பண்ணோம்னா என்னென்ன மாறிடாது சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தானே. அப்போ மைனஸ் 99xன்னு கிடைக்குமா ஈக்குவல் டு 495. இதை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனே ஏதாவது ஒரு காமனான நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் ஈக்குவேஷனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99ஆல் டிவைட் ஆகும். இப்போ 99ஆல் டிவைட் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டெப் 1 ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா 99ஆல் டிவைட் பண்ணுறோம். 99ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், ஒரு ஈக்குவேஷனை ஒரு காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷனில் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறப்ப வேரியபிளோட வேல்யூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 99ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்னவா மாறிடும் அந்த ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருமா. இதை சிங்கிள் வேரியபிளுக்கு மாற்றும் போது இந்த ஒய் மட்டும் இங்கே வச்சுட்டு எக்ஸை இந்த சைடு கொண்டாந்தோம்னா என்னவா மாறிடும் ஒய் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறிடுமா. ஏன்னா இந்த ஆட்டம் மைனஸாக இருக்குது, இந்த ஆட்டம் வந்தால் ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 சப்ஸ்டிடியூட் ஒய் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஏன்னா வந்து இதை நம்ம ஈக்குவேஷன் 2லேருந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 13 வரும். இப்போ இந்த எக்ஸை ஆட் பண்ணால் என்ன வரும் 2x. இந்த 5 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் சப்ராக்ஷன்னா. அப்போ 13 மைனஸ் 5, அப்போ வேல்யூ என்ன 8. அப்போ 2x ஈக்குவல் டு 8. இந்த 2 இந்த சைடு வந்ததுன்னா என்ன மாறிடும் டிவைடா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 2. அப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ண என்ன வரும் 4 டைம்ஸ் வருமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ தேர்ட் ஸ்டெப் சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13. அப்போ 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13 வரும். அப்போ இந்த 4 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் சப்ராக்டா. அப்போ ஒய் ஈக்குவல் டு 13 மைனஸ் 4. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 9. இப்போ ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் 9. நமக்கு கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஒரிஜினல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரிஜினல் நம்பரை என்னன்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸு 0 ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ therefore the number is 409 ஆன்சர். இதே வந்து ரிவர்ஸ் நம்பர் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் ஒய் 0x. அப்போ இந்த வேல்யூ என்னவா மாறிடும் 904ன்னு மாறிடுமா. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 495. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் 14ல் 9 பண்ணோம் 5. இங்கே 9 இருக்குமா ரிமைனிங் 9. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்கும், 8ல் 4 போச்சுன்னா 4. அப்போ 495 வருதா. அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ கரெக்ட். இது வெரிஃபிகேஷனுக்கோசரம் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா. அப்போ நம்ம ஃபைன் பண்ண XY வேல்யூ கரெக்ட்.